அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டடா சின்ன அப்டேட்டு. ஸோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸோடைய எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து கம்மிங் செப்டம்பர் வந்து உங்களுக்கு வருன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கடையில் நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து நிறைய ஃபோன் கால் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சார் இந்த வாட்டி கொஷின்ஸ் எப்படி இருக்கும், வேறு லெவலாக கேட்பாங்களாமே, ரொம்ப டஃப்பாக கேட்பாங்களாமே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, மேத்தமெட்டிக்ஸ்ன்றது ஒரு லாஜிக் சப்ஜெக்ட். ஸோ அதை வந்து நம்ம லாஜிக்காக தான் அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, கடந்த டிஆர்பிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து டைரெக்டாக இருக்கும். ரிசல்ட்டை பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. ரிசல்ட்ஸ் ஓரியன்டான கொஷின்ஸ் நிறையா இருக்கும். டைரக்ட் கொஷினே நிறையா இருக்கும். பட் இப்போ எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து என்னுடைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தாவே தெரியும். ஒரு 300 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி சால்வ்டு ப்ராப்ளம் சொல்லிவிட்டு யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சால்வ்டு ப்ராப்ளம்ட்டு தனியாக ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ அந்த ப்ளேலிஸ்ட்டு ஃபாலோ பண்ணவங்க எல்லாமே உண்மையாகவே லக்கி பீப்புள்ஸ் தான் சொல்லுவேன். என்ன ரீசன்னா, அவங்களுக்கு சப்ஜெக்ட்னான்றது இப்போ தான் தெரிய வந்திருக்கும். எந்தளவுக்கு ஒரு கொஷினை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ் கிடச்சிருக்கும். ப்ராப்ளத்தை எப்படிலாம் எந்தெந்த வேயில் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதுலாம் உங்களுக்கு வந்து நீட்டாக ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும். ஸோ ஒரு ஆயிலட் ஓஷன் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதை எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், அதில் என்னென்ன ரிசல்ட்ஸ்லாம் வந்து முக்கியமாக அல்ஜிப்ரா கூட எது கூடலாம் அதை கனெக்ட் பண்ண முடியுது அப்படின்றதெல்லாம் வந்து நிறையா பார்த்துருப்பாங்க. என்னுடைய டெஸ்ட் சீரியஸ் போட்டவங்களும் சரி, எம்சிக்யூஸ் ரிசீவ் பண்ணி படித்தவங்களும் சரி, ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டடீஸ் தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கே கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை வந்திருக்கும், நான் ப்ராப்பராக படிச்சிருக்கேன் சார், ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி. ஒரு சிலவங்க வாட்ஸ்அப் கமெண்ட்டும் பண்ணுறாங்க, கால் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ இப்போ நான் காமனாக எல்லாத்துக்கும் சொல்கிற விஷயம் என்னன்னா, யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்ன்ட்டு லாங் டைமாக காத்துட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக செப்டம்பர் நோட்டிஃபிகேஷன் உறுதியாகிடுச்சு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி கவர்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் நம்மளுக்கு வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் எக்ஸாம், இல்லை நவம்பர் லாஸ்ட் இல்லைனா டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் கண்டிப்பாக எக்ஸாம் வரும். அது ஜனவரியில் அப்பாயின்மெண்ட்ன்ற மாதிரி உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போகும். ஸோ யூஜிடிஆர்பி கண்டிப்பாக எக்ஸாம் நடக்குது. ஸோ இதுக்கடையில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வேணாம், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், படிச்சுக்கிட்டே இருங்க, நிறையா கற்றுக்கலாம். டிஃப்ரெண்ட் ஐடியாஸில் நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி ஒரு 7 புக்லெட்ஸ் நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ கொஷின்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும், ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்டர்டில் தான் கொஷின் இருக்கணுமா அப்படின்றது அளவுக்கு உங்களுக்கு கொஷின்ஸ் ஃப்ரேமிங்லாம் ஹெவியாக ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கொஷின்ஸோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு கியூபிக் பாலினாமியல் இருக்குது அப்படின்னா, ஆல்ஃபா பீட்டா காமா ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் இருந்தால் வாட் இஸ் ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் ப்ளஸ் காமா கியூப். ஓகே, ஸோ அப்போது யூஸிங் நியூட்டன் ஐடென்டிட்டிஸ் வந்து சம் ஆஃப் ரூட்ஸு, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு, சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் போட்டு ஐடென்டிட்டியாக முடிச்சாச்சு. ஓகே, ஸோ இது போல் நிறைய ஐடியாஸ், நிறைய காம்போவில் உங்களுக்கு வந்து கொஷின்ஸு டீட்டெயிலாகவே போட்டிருக்கேன். ஸோ இந்த கொஷின் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டோட்டலாக எவ்வளோ கொஷின்ஸாக இருக்குது, 10 சாப்டருமே ரெடி பண்ணிட்டேன். 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வரும். ஒரு ஃபார்முலா புக்லெட் கொடுத்துருவேன். இதை பாருங்கள், இது ஒரு ஃபார்முலா புக்லெட். 10 சாப்டர் என்னால் நினைவுக்கு வச்சுக்க முடியல, ஃபார்முலாஸ் மட்டும் என்னால் நினைவுக்கு வச்சு முடியல சார். எவ்வளோ படிச்சுட்டா மறந்துடுற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் எனி டைம் இந்த புக்ஸ் உங்கள் கையில் இருக்கணும். எல்லா ஃபார்முலாவும் கொடுத்துட்டேன். ஒரு ரிடக்ஷன் ரிலேட்டடான ஃபார்முலாஸு, இன்டகிரேஷன் ரிலேட்டடான ஃபார்முலாஸு, டிஃப்ரென்ஷியேஷனு, அதுக்கப்புறம் என்வலப் ஃபேமிலிஸ் கண்டுபிடிக்கிறது, அசிம்டோட்ஸு, என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அசிம்டோட்ஸு, அப்புறம் ஹார்மோனிக் ஃபங்க்ஷனுடைய ரிலேஷன்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணியிருக்கிற மொத்த ஃபார்முலாவும் நீட்டாகவே ஃபார்முலா ஐடியாஸில் உங்களுக்கு சூப்பராக கொடுத்துட்டாங்க. இது இல்லாமல் இந்த புக்லெட்ஸ் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் பேட்சையும் ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஓகே, பாருங்கள், 10th யூனிட்டுக்கான ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி இதை பேஸ் பண்ணியிருக்கிற ஃபார்முலாஸ் எல்லாமே நீட்டாக வந்துடுச்சு. ஒரு ஃபார்முலா கூட விடல. நீங்கள் என்ன படிக்கணும், உங்கள் ஸ்ட்ரென்த்துக்கு என்ன தேவை அப்படின்றது நீட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எஸ்டர்டே ஒருத்தர் வந்து மெட்டீரியல் ரிசீவ் பண்ணார். சார் இப்படியே இருக்கணும்னு நினச்சேன், உறுதியாக நம்பிக்கை வந்துருச்சு சார், கண்டிப்பாக நான் போஸ்டிங் வாங்கிடுவேன், அந்தளவுக்கு உங்கள் மெட்டீரியல் சொல்லிடுச்சு சார் அப்படின்றாங்க. ஸோ அப்போ அந்த மெட்டீரியலோடைய ஒர்த்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை பாருங்கள். நான் இப்போவும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு என்னுடைய மெட்டீரியல் இருக்கும், ஷியோராக நான் சொல்லுவேன். அதுக்கு நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும். என்னுடைய மெட்டீரியல்ஸ் பார்த்துட்டாவே இதாண்டா மெட்டீரியல் இருக்கும். ஒரு சில இன்ஸ்டியூட்டில் நம்ம மெட்டீரியல் வாங்கி பசங்க படிச்சுட்ருக்காங்க. ஸோ இந்த அகாடமியில் படிச்சுட்ருக்கேன், டெஸ்ட் சீரிஸ் போட்டு பார்க்கணும், உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டோமா, எம்சிக்யூ கலெக்ஷன்ஸுக்கு தேவை, நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கொஷின்ஸ் கேட்டு என்கிட்ட படிச்சுட்ருக்காங்க. ஸோ நீங்களும் ரிசீவ் பண்ணிக்கிங்க, டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், எம்சிக்யூஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரெகுலராக கொஷின் ப்ராக்டிஸ் இருக்கணும்.
மொத்தமாக உங்களுக்கு ஒரு 7 புக்லெட் வரும். இப்போ 2 புக்லெட் வந்திருக்கு. இது ஒரு 3rd புக்லெட். இது வந்து ப்ரீவியஸ் இயர் UGTRB மேத்தமெட்டிக்ஸோடைய அப்பாயின்மெண்ட் எக்ஸாம் மேத்தமெட்டிக்ஸ்க்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். 10 சாப்டருக்குமே கொஷின்ஸை சால்வ் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட்டுமே உங்களுக்கு வந்து ஃபார்முலா புக்லெட்டாகவும் போட்டிருக்கேன், சொல்யூஷன் புக்லெட்டாகவும் தனியாக கொடுத்துட்டேன். ஸோ இந்த புக்லெட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். இது போல் UGTRB மேத்தமெட்டிக்ஸ் 2023 டீட்டெயில் சொல்யூஷன் மொத்தமாக 7 புக்லெட் வருங்க. 7 புக்லெட் உங்களுக்கு கொரியர் போடுங்க. இது வந்து கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரியஸ். இன்னைக்கு வரைக்கும் கூகுள் ஃபார்ம் டெஸ்ட்டு போட்டிருக்கேன்னா அந்த டெஸ்ட் சீரியஸோடைய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் புக்லெட்டே தனியாக ஒன்று இருக்குது பாருங்கள். அது பாருங்கள் கம்ப்ளீட்டாக 10 சாப்டருமே சும்மா நறுக்காக இருக்கும். இதை பார்த்துட்டா போதுன்றது தான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டு. நான் உங்களுக்கு இதை எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, கொஷின் ப்ராக்டிஸு, கொஷின்ஸ் எந்தெந்த டைப்பில் வரலாம், எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம், ஸோ அதில் கொஷின்ஸ் எந்தெந்த அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வர முடியும் அப்படின்றதெல்லாம் இதில் நீட்டாக ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகே, ஸோ ரொம்ப டெப்த்தாக ரொம்ப ஸ்டாண்டர்டாகவும் ஒரு கொஷின்ஸை பார்க்குற விதம் இருக்குல்ல, அது வந்து இது சொல்லும். கண்டிப்பாக இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு 7 புக்லெட்ஸ் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். நீங்கள் இதை இப்படி தான் பார்த்தாகணும், இப்படி தான் இதை படிக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவாக கொடுத்துரும் அது. ஸோ இமீடியட்டாக புக் பண்ணுங்கள். 7 புக்லெட்ஸ் காம்போ ஆஃபரில் 8000 ப்ராப்ளம் MCQs இன்க்ளூடிங் ஃபார்முலா புக்லெட்டு டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னே கேட்டு எனக்கு டெக்ஸ்ட் போடுங்க. ஸோ காண்டாக்ட் நம்பர் 9384686847. இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயில் ஷேர் பண்ணிவிடுவேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் வந்துடும். மேக்ஸிமம் 2 days தான் பார்சல். ஸோ வெயிட் பண்ண வேணாம், இமீடியட்டாக புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போவே படிக்க ஆரம்பித்தா தான் உங்களால் அந்த 3 month டியூரேஷனில் இருக்கிறத கவர் பண்ண முடியும். சார் இப்போ தான் நான் ப்ரிப்பரேஷன்ஸ்குள்ளே வரேன், என்னால் முடியுமா? 7 புக்லெட்ஸ் வாங்கி படிங்க. ஸோ அம்மா கொஷின் கலெக்ஷன்ஸ் நீட்டாக போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே வெறும் கொஷினு வித் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். இதை பாருங்கள், f(z)(z)3க்கு இந்த இன்டெக்ரலுடைய வேல்யூ என்னன்றது கேட்குறாங்க. இது காட்சி இன்டெக்ரல் ஃபார்மில் கூட ஈக்குவலைஸ் பண்ணுறோம். ஸோ பண்ணுறச்ச f'(1) கண்டுபிடிக்கணும். f(z) கொடுத்துட்டாங்க, ஃபஸ்ட் டைம் டெரிவேட்டிவ் பண்ணிட்டு 0.1 சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, வேல்யூ கிடைக்குது. இது எல்லாமே வீடியோ கொடுத்துருக்கீங்களா சார்? டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட வீடியோ கொடுத்துட்டாங்க. ஃபுல்லாக வீடியோ பிளேலிஸ்ட்டு 300 வீடியோ போட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும், அந்தளவுக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டேன் நான். ஸோ பிளேலிஸ்ட்டில் பல்காக இருக்குது, அந்த பிளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு கால் பண்ணுறாங்க, சார் உங்கள் வீடியோ இப்போ தான் சார் கிடச்சிது, இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேன் சார், ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன் சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுனாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து இன்னும் டைம் இருக்குது, உட்காந்து படிங்க. ஒரு பர் டேக்கு ஒரு 8 hours 7 hours உட்காந்து படிங்க. கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்களும் ஒரு ஆசிரியராக போயிட்டு ஒர்க் பண்ணலாம். ஓகே, அப்புறம் நிறைய கொஷின்ஸுங்க, டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருக்கேன். அப்புறம் 2 independent சாம்பிள் வேரியன்ஸ் கொடுத்துட்டு சாம்பிள் சைஸ் கொடுத்துட்டாங்கன்னா எஃப் டெஸ்டிங் குவான்டிட்டி வேல்யூஸ்ன்றதை கேட்குறாங்க. டெஸ்டிங் வேரியன்ஸ் S1² S2² ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணி ஆன்சர். ஷார்ட்கட்டு தான், எல்லாமே ஷார்ட்கட்டு, சிம்பிள் ஐடியாஸில் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. பாருங்கள், கன்யூஸ் ரேண்டம் வேரியபிளுடைய ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்றதை கேட்குறாங்க. மீன் அண்ட் வேரியன்ஸ். ஓகே, இந்த ஸ்டாண்டர்ட் நார்மல் வேரியன்ட் டிஃபைன் பண்ணிவிட்டு அதனுடைய சம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை எதாவது ஃபாலோ பண்ணும். பாய்சான்ஸ் எல்லாமேங்க கம்ப்ளீட்டாக வீடியோ அடிக்கிட்டேன். என்னென்ன வீடியோஸ் தேவையோ மொத்தமும் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த புக்லெட்ஸை ரிசீவ் பண்ணி பாருங்கள். ட்ரிக்னாமெட்ரி சீரியஸ்லாம் மொத்தமும் மாட்டிக்கிச்சு. மொத்த ட்ரிக்னாமெட்ரிக்கும் ஐடென்டிட்டிஸ் மொத்தமும் கொஷினாக அடிக்கிட்டேன், எல்லாமே அடிக்கிட்டேன். ஓகே, ஸோ பிரின்சிபல் வேல்யூ, ஜென்ரல் வேல்யூ, ஆர்குமெண்ட்டு, ஜென்ரல் லாகரிதம் மொத்தமும் வந்து என்ன பண்ணிட்டேன், நீட்டாக கொஷின்ஸை ஃப்ரேம் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இந்த 7 புக்லெட்ஸ் MCQs வாங்கி படிக்கணும், டெஸ்ட் அடிக்கணும். எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட்டு வரும், அந்த டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணணும். கூகுள் ஃபார்ம் லிங்க்காக ஓப்பன் பண்ணிவிடுவேன். இந்த மெட்டீரியலோட சாம்பிள்ஸ், மற்றபடி உங்களுக்கு வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ காண்டாக்ட் நம்பர் 9384686847. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.